பில்லி சூனியம் ஏவல் வசியம் அப்படின்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த பிளாக் மேஜிக்னு சொல்றாங்க. அவங்கள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு மனிதர்களோ இல்லைன்னா மிருகங்களோ உண்மையா அதோடைய சக்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சக்தி அது. அந்த பில்லி சூனியம் ஓகேங்களா, அதெல்லாம் சொல்றதுதான் ரொம்ப பெரிய சக்தி. இதுக்கு சில அந்த ஆன்மாக்களை கட்டுறதுக்கு சில மந்திரங்கள் இருக்கு, இல்லை சில வழிகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கட்டி அதை அடுத்த பிறவி அந்த சுழற்சிக்குள்ள போக விடாம நம்ம பார்வையில தான் இருக்கே தவிர்த்து நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு, நெகட்டிவ் எனர்ஜி இந்த மாதிரி பண்ணிட்டோம் அந்த மாதிரி பண்ணிட்டோம் அதெல்லாம் என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம் சாமி. என்னுடைய பேர் கோகுலகிருஷ்ணன். நான் ஊரை பக்கத்துல இருந்து வரேன். இப்போ ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி முதலோபதேசம் வாங்கி பாடம் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் சந்தேகங்கள்லாம் இருக்கு, அதை உங்ககிட்ட தெளிவுபடுத்திக்கலான்னு வந்திருக்கேன் சார். கட்டாயமா. இப்போ பில்லி சூனியம் ஏவல் வசியம் அப்படின்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த பிளாக் மேஜிக்னு சொல்றாங்க, அதெல்லாம் உண்மைங்களா? அது இருக்கு, அதை மாதிரி பண்ண முடியுங்களா? இந்த பிளாக் மேஜிக் என்ற ஒரு விஷயத்த டச் பண்ணாம யாருமே, எஸ்பெஷலி இந்த ஆன்மீக பாதையில வரும்போது எல்லாருமே பொதுவாக கேட்கறது இந்த மாதிரி ஒரு பிளாக் மேஜிக் இருக்கா. இது அகத்தியரே அவருடைய அகத்தியார் ஞான காண்டத்துல அவர் எழுதியிருக்காரு. பில்லி சூனியம் சித்தர்களும் உபயோகிச்சிருக்காங்க. அது உபயோகிக்கல அது மாதிரி இல்லைன்னு சொல்லவே முடியாது. அவங்க எதுக்கு அதை உபயோகிச்சாங்கன்னா இன்னொரு உயிரை துன்புறுத்துறதுக்கு இல்லை, அவங்க தற்காத்து கொள்றது. அவ்வளோ பெரிய சித்தர் அவங்களையும் அவங்க தற்காத்துக்கணும்னு நீங்க கேட்கணும். இப்போ கடும் காட்டில் போயிட்டு தவம் புரியுறாங்க, எவ்வளோ நாள் உட்காந்துருக்காங்கன்னே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி பில்லி சூனியம் அதை அவங்க ஆக்டிவேட் பண்ணி அவங்கள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு மனிதர்களோ இல்லைன்னா மிருகங்களோ இல்லை தேவதைகளே, நல்ல தேவதைகள் இருக்கு, துர்தேவதைகள். ஸோ அந்த மாதிரி யாரும் இல்லை, உங்களுக்கே தெரியாம அந்த மாயை சொல்ற ஒரு விஷயம், ஓகே, அந்த விஷயங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்காக அவங்க உருவாக்குனது தான் இந்த பில்லி சூன்யம் ஏவல். இதெல்லாம் எதுக்கு உருவாச்சுன்னா அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க அந்த நிலையில இருக்கும்போது, இல்லை தியான நிலையில இருக்கும்போது, டீப் மெடிடேஷன்ல இருக்கும்போது ஒரே காரணத்துக்கு. ஆனா அது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா சில தவறானவர்களோட கையில போயிட்டு அது இன்னொருத்தரை துன்புறுத்துறதுக்காக செயல்படுத்துற ஒரு விஷயம் மாதிரி மாற ஆரம்பிச்சு. ஆனா இப்போ இருக்கான்னு கேட்டா இருக்கு, பட் எல்லாருமே அதை இப்போ வியாபார நோக்கத்துக்கு பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால எத்தனை சதவீதம் பழிக்கும்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறையும். ஆனா இந்த பில்லி சூனியம் அதெல்லாமே இருக்கு, அதெல்லாம் உண்மைதான், எதுவுமே பொய் இல்லை, எல்லாம் உண்மை, எல்லாமே இருக்கு. ஆனா இப்போ அது வியாபார நோக்கத்துல போனதுனால அதனுடைய பலன் ரொம்ப கம்மி. அது உண்மையா செய்யறவங்க ரொம்ப ரொம்ப. வெளியில நீங்க எங்க போய் கேட்டாலும் பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது வியாபார நோக்கத்துக்கு மட்டும்தான் பண்றாங்க, வேற எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பண்ணல. இவ்வளவு காசு கொடுங்க, இவ்வளவு கொடுங்க, அவங்கள ஏவல் விடுறேன், பில்லி விடுறேன், அந்த மாதிரி இதெல்லாம் பண்றேன், சூனியம் வைக்கிறேன், அது இதெல்லாம் பண்றது எல்லாமே ஒரு வியாபார நோக்கம். உண்மையா அதோடைய சக்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சக்தி அதுக்கு. அந்த பில்லி சூனியம் ஓகேங்களா, அதெல்லாம் சொல்றதெல்லாம் ரொம்ப பெரிய சக்தி. ஆனா இப்ப பண்றதெல்லாம் அவங்க சக்தி பொருந்தியதெல்லாம் இல்லை. சும்மா லைட்டா அதை ஏதோ பண்ணி விடணுமே பண்ணி விட்டு அதுல பெரும் வியாபாரம் பண்றவங்க இருக்காங்க. அதே நீங்க இந்த ஞான பாதையில நீங்க வந்தீங்கன்னா இந்த பில்லி சூனியம் அதெல்லாம் உங்களை எதுவுமே பண்ண, அது உங்களுக்குள்ள கட்டுப்படாது. யாருக்கு? மெயின் ஞானிக்கு, ஒரு நல்ல நிலையில இருக்கிற ஞானிக்கு, ஞான நிலைக்கு போய் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே அது அவங்களுக்கு கீழே கட்டுப்பட்டு அவங்களே இதெல்லாம் எதுவுமே ஒண்ணுமே. ஸோ இது எப்படி வேலை செய்யும்னா உங்க மனதை உங்களுக்கு ஏற்றார் மாதிரி நடக்காத மாதிரி பண்ணிடும்.
எண்ணங்கள் மாறிடும், அந்த மாதிரி எல்லாம் வந்து உங்கள் செயல்பாடுகள் மாறிடும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு மாற்றி, அதுதான் அவருடைய செயல்பாடு. நீங்கள் வந்து ஒரு நல்ல ஞான நிலைக்கு இந்த ஆன்மீக பாதையில் வந்து, ஆன்மீக பாதையில் நான் கோயிலுக்கு போகிறது சொல்லுவேன். நீங்கள் நார்மலாக நல்ல ஆன்மீக பாதையில் வந்து நல்ல ஞான நிலையை அடைஞ்சிங்கன்னா உங்கள் மனமாகப்பட்டது இதுக்கெல்லாம் வந்து லயப்படாது. அப்போ அதால் வந்து எதுவும் பண்ண முடியாது. அப்போ இந்த விஷயங்கள்ல எதுவுமே வேலை செய்யும். இப்போ நீங்க சொன்னீங்க பண்ண முடியும் அப்படின்றது, அது என்ன மந்திரங்களா இல்லை ஏதாவது இறந்த ஆன்மாக்களை வந்து ஏவி விடுறதா? அது எப்படி அந்த மந்திரங்களாகவும் இருக்கு, இறந்த ஆன்மாக்களை ஏவி விடுறதும் இருக்கு. இந்த அகால மரணம் அடைகிற ஆன்மாக்கள், இல்லைன்னா வந்து கருவாக இருக்கும்போது, ஐ மீன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இறந்து போகிற ஆன்மாக்கள், வயது கன்னிக்கலையும் அந்த வயது இருக்கு இல்லையா, அந்த வயதில் இருக்கிற ஆன்மாக்கள், அந்த மாதிரி இருக்கும்பொழுது இதுக்கு சில அந்த ஆன்மாக்களை கட்டுறதுக்கு சில மந்திரங்கள் இருக்கு, இல்லை சில வழிகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கட்டி அதை வந்து அடுத்த பிறவி அந்த சுழற்சிக்குள்ளே போக விடாமல் இங்கே வந்து அந்த சில ஆசைகளோடு அதை உடலை விட்டுருக்கும். அந்த ஆசைகளை கட்டி அதை வந்து இந்த செயல்களை செய்ய வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து அவங்க மேலே போயிட்டு இது அவங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் பண்ண அந்த மாதிரி பண்ணால் அந்த மாதிரி செய்ய வைக்கிறது. அது யார் கட்டுறாங்களோ அவங்க பேச்சை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி போய் செய்யும். அது ஒரு விதம். இன்னொரு விதம் என்னன்னா, இதுக்குன்னு சில மந்திரங்கள் இருக்கு. மந்திரங்களை சொல்லி சப்போஸ் உங்களுடைய முடி இருக்கலாம், இல்லை கால் டஸ்ட் இருக்கலாம், இல்லை நகம் இருக்கலாம், ஓகேங்களா, இல்லைன்னா வந்துட்டு உங்கள் ட்ரெஸ்ஸு இருக்கலாம். இப்போ அதில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சில மந்திரங்கள் இருக்காங்க. அந்த மந்திரங்களை வைத்து அதை சொல்லி நீங்கள் உபயோகித்த பொருளை வச்சு உங்கள் மேலே வந்துட்டு அந்த நெகட்டிவ் எனர்ஜி என்று சொல்கிற ஒரு விஷயத்தை ஏற்றி விடுறது. அந்த மாதிரி ஏற்றி விடும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உங்களை அதை வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். அது எப்படி பாதிக்குது என்று சொன்னீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். அந்த ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவோம், கரெக்டாக. இதை வந்து டெலிபதி அது இதுன்னு அந்த மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் ஃப்ரீக்குவன்சிக்குள்ளே நான் வருது. நீங்கள் யூஸ் பண்ண பொருள்களை வச்சு நான் உங்கள் ஃப்ரீக்குவன்சிக்குள்ளே வரும். ஓகே, இல்லை நீங்கள் உங்களுடைய கான்டாக்டை வச்சு நான் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃப்ரீக்குவன்சிக்குள்ளே அது வந்து ஜஸ்ட் ப்ராக்டிஸ். நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப பெரிய ஞானி. அவங்க வந்து கெப்பாசிட்டியெல்லாம் நம்மளால வந்து இது இப்போ வந்து நம்ம ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறோம். பட் அப்போ நம்ம முன்னோர்கள் அவங்க தெரிஞ்சு வச்சிருந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராடினரி. அவ்வளோ விஷயம் இருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணி அவங்க உங்களுக்கு யார் மேலே இருக்கோ அவங்க மேலே வந்து அது எது ஏவி விடுறது. பட் இந்த காலத்தில் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு உண்மையாகவே பண்ணுறாங்களான்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் இல்லை. பட் இருந்தது, இட் வாஸ் தேர். வந்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பண்ணுற ஆளுங்களும் இருந்தாங்க, நிறைய இருந்தது. இன்னும் கேரளாலெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி சைத்தான்களுக்குன்னு கோயில்களே நிறைய இருக்கு. அது ட்ரிஷூர், மலப்புரம் அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா வந்துட்டு பேர்களை சொல்ல விரும்பல, குட்டி சைத்தான்களுக்குனாலே கோயில்கள் இருக்கு. அந்த காலத்துலலாம் அதெல்லாம் வச்சு அதை கட்டுப்படுத்தி அதுலேயே நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. இப்போ கெட்டதை வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு தீய செயல்களை கொண்டு வந்துடும். நல்லதை வச்சு செய்யும் போது உங்களுக்கு நல்ல செயல்களை கொடுக்கும். அவங்க நல்லதை வச்சு செய்கிறவங்க கெட்ட விஷயங்களை செய்ய மாட்டாங்க. நீ உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நல்லதை வச்சு உங்கள் உடம்பு சரியில்லாத உடம்பை சரி பண்ணும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கு. அதனால இல்லைன்ற ஒரு விஷயம் இல்லை. இதெல்லாமே பில்லி, சுமியம், ஏவல் எல்லாமே இருந்தது. பட் இன்னைக்கு உண்மையான செய்கிறவங்க ரொம்ப 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 கம்மி. அது வெளில வந்து யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி அது ஈஸியும் இல்லை. பட் செய்கிறவங்களா இருந்தாலும் அதை கேட்டு ஏன் எதுக்குன்னு எல்லாம் விசாரிச்சு தான் செய்கிறாங்களே தவிர்த்து சும்மாலாம் வந்து நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் இப்போலாம் எதுவும் செய்கிறது. அது இல்லாமல் இப்போ இருக்கிற டெக்னாலஜி, இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு யாரும் பெருசாக அதை நம்பி அது பின்னாடி போகிறதும் இல்லை. ரொம்ப வெகு சிலர் தான் வந்துட்டு இந்த இன்னும் அந்த விஷயத்துலலாம் இருக்காங்களே தவிர்த்து பட் பெரும்பாலானவங்க அதுக்குள்ளெல்லாம் போயிட்டு அதெல்லாம் பண்ணுறது. இப்போ பொதுவாக வீட்டில் வாசலில் வந்து நம்ம இந்த படிகார கற்கள் அதை மாதிரி இந்த ஃபேஸ்லாம் முகத்தில் வச்சு மாட்டுறாங்க, கையில் வந்து கயிறெல்லாம் கட்டிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேட் வைப்ஸ் வந்து நம்மளை தீண்டாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. துஷ்ட சக்திக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே வராது போகாது அப்படின்ட்டு. அதெல்லாம் செஞ்சாக்கா இருந்தாக்கா வராதுங்களா? கெட்ட சக்தி என்னது நம்மள மாதிரி வாசல் வழியாக தான் வருமா? அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்ம மனம், ஓகேங்களா, நம்ம மனம், நம்ம செயல்பாடு மாறுறது நம்ம தாட் ப்ராசஸ்.
இது மாறுறது தான் நெகட்டிவ் எனர்ஜி. எனர்ஜிக்கு வந்துட்டு வாசப்படி வழியாக தான் வரும்னு இல்லை. நம்ம எதுக்கு அந்த மாதிரி அங்கே வச்சிருக்கிறோம்னா அதை பார்த்து டிஸ்ட்ரிக் போகும், இல்லைன்னா வந்துட்டு பார்க்கும்போது வந்துட்டு யாரும் வந்து கண்ணு வைக்க மாட்டாங்க. இதுக்கு அதுக்குன்னு தான் நம்ம சும்மா பேருக்கு வச்சிருக்கோம். எனர்ஜின்றது வந்து காற்று மாதிரி எல்லா பக்கமும் இருக்காது. அது எப்படி நம்ம வாசல் பக்கம் மட்டும்தான் வரும்னு சொல்லுவோம். பேய் வர்றது இல்லை வந்து கெட்ட ஆன்மா உள்ளே வருதுன்னா வாசல் போயிட்டு வெளியாக வரும். படத்துலலாம் காமிக்கலாம், இந்த சொத்துக்குள்ளே போயிட்டு அந்த சொத்துக்குள்ளே வருது. அந்த மாதிரி இருக்கும்போது வந்து வாசப்படியாக மட்டும் வராது. அப்போ பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக அந்த மாதிரி ஃபோட்டோஸ் மாட்டி தான் வைக்கணும். அப்போ நம்ம வீடு பெரிய வீடு ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அதெல்லாம் நம்ம ஏதோ நம்ம மன திருப்திக்காக செஞ்சு வைக்கிறது, அவ்வளோதானே தவிர்த்து அது வைக்கிறதுனால வராதுன்னெல்லாம் எதுவுமே. ஸோ அதை வைக்கிறோம், எதுக்கு வைக்கிறோம், ஏதோ சொல்லிட்டு போனாங்க வச்சா டிஸ்ட்ரிக் அழியும். ஓகே, டிஸ்ட்ரிக் அழியுமா தெரியாது, யாருக்கு தெரியும், வைக்கிறாங்க. ஓகே, அதெல்லாம் நம்ம திருப்திக்காக வச்சுக்கிறதே தவிர்த்து அது வைக்கிறதுனால நெகட்டிவ் எனர்ஜி வராது, இல்லை டிஸ்ட்ரிக் கழிஞ்சிடும், அதெல்லாம் அந்த நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே நம்ம பார்வையில் தான். நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு வச்சிங்கன்னா இருக்கு, இல்லை பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் இருக்குன்னு வச்சிங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் இருக்கு. நம்ம பார்வையில் தான் இருக்கே தவிர்த்து நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, நெகட்டிவ் எனர்ஜி இந்த மாதிரி பண்ணிட்டோம் அந்த மாதிரி பண்ணிட்டோம், அதெல்லாம் வந்து ஹவு வி டேக் திஸ் ஃபார்வர்ட் அதை வச்சு. என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.